ஹாய், வெல்கம் டு தமிழ் டெக் ஜோன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, AWS ஒன் ஆஃப் த சர்வீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, AWS S3. இந்த S3 பார்த்தீங்கன்னா, அவங்க AWS ஸ்டார்ட் பண்ணி அவங்க லான்ச் பண்ணது செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா S3. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா SQS என்ற ஒரு சர்வீஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த S3 என்ற நேம் எப்படி உருவாயிச்சு பார்த்தீங்கன்னா, 3 S இருக்கு. SSS. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். இந்த சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் தான் அவங்க 3 எஸ் இருக்கிறதுனால S3 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் AWS பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளவுட் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா S3 தான் பாத்தீங்கன்னா. இந்த S3 நம்ம என்ன பண்ணலாம், பல வகையான டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணலாம். எப்படி ஸ்டோர் பண்ணலாம், ஒரு கேபில இருந்து மெகாபைட், ஜிகாபைட், டெராபைட் அந்த ஒரு லெவல் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஸ்டோர் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரிட்ரவல் சார்ஜஸ், அமௌண்ட் எல்லாமே ஸ்பெசிஃபைக்கா பாத்துக்கலாம். ஓகே, இது பாத்தீங்கன்னா நம்ம கூகுள் டிரைவ், அது போல கூகுள் டிரைவ் அது மாதிரி தான் நம்ம எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் கொண்டு வந்துக்க மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே சேஃபா இருக்கலாம்ன்றக்காண்ட கொண்டு வந்தாங்க. அது ஓகே. அப்போ அமேசான் S3ல பார்த்தாச்சுன்னா அதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா ஹை ஸ்கேலபிலிட்டி, ஹை அவைலபிலிட்டி, இன்டர்நெட் லேட்டன்சி. ஓகே, இந்த ஹை ஸ்கேலபிலிட்டினா என்னன்னா நம்ம ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் கூட நம்ம இல்ல சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்பேண்டபிள் ஆகிட்டே இருக்கும். எப்படி நம்ம ஒரு கேபில இருந்து பாத்தீங்கன்னா மெகாபைட், டெகாபைட், ஜிகாபைட் வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வேணும் இல்ல சேவ் பண்ணிக்கலாம். நம்ம டேட்டாஸ் எல்லாமே பிரைவசியா இருக்கும். இந்த ஒரு ஃபியூச்சர்ஸ் AWSல இருக்கு. அடுத்து பார்த்தாச்சுன்னா ஹை அவைலபிலிட்டி பார்த்தாச்சுன்னா நம்ம எந்த ஒரு டேட்டா போட்டாலும் நம்ம சேவ் பண்ணாலும் அதுல 3 காப்பீஸ் வந்து AWS பேக்ரவுண்ட்ல இருந்து எடுத்து வச்சுப்பாங்க. 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காப்பீஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இதனால நமக்கு ஒரு இடத்துல டிசாஸ்டர் அது போல AWS ரீஜன் நடந்துச்சுனாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் இருக்க 2 காப்பீஸை வந்து AWS அவங்க பேக்ரவுண்ட் நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. இதனால நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே சேஃபா இருக்கும். இன்டர்நெட் நம்ம வந்து எங்க இருந்தாலும் இன்டர்நெட் மூலியமா இந்த டேட்டாஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அமேசான் S3ல லோ லேட்டன்சி இருக்கும். லோ லேட்டன்சி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து ரிட்ரைவ் பண்றது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீடா நடக்கும். ஏன் நம்மளுக்கு ஸ்பீடா நடக்க பாத்தீங்கன்னா அவங்க S3ல டோட்டலா பார்த்ததுன்னா SSD சாலிட் ஸ்டேட் டிரைவ் தான் யூஸ் பண்றாங்க. அதனால நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்றதும் சரி, அப்லோட் பண்றதும் நமக்கு ஸ்பீடு கேப்பபிலிட்டி வந்து ஹைல தான் இருக்கும். அடுத்து பார்த்தாச்சுன்னா இதுதான் S3யோட மெயின் ஃபியூச்சர்ஸ். இதை விட நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இனி நம்ம வரக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ்ல நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஒரு பிளேலிஸ்ட் பண்ணுவோம், அதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா எப்படி ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணலாம், அந்த பக்கெட்ல எப்படி ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் டிலீட் பண்ணிட்டு பக்கெட் எப்படி டிலீட் பண்ணலாம்ன்றது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம கன்சோல்குள்ள வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பாத்தீங்கன்னா S3 சர்வீஸ்க்குள்ள போறோம். ஓகே, கிரியேட் பக்கெட் கொடுத்துட்டு நம்ம என்னன்னா பக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணோம். பக்கெட் நேம் வந்து யூனிக் நேமா தான் இருக்கும். பிகாஸ் S3 வந்து குளோபல் வைஸ் தான் நமக்கு இருக்கும். S3ல வந்து நம்ம குளோபல் வைஸ் இருக்கும். அதுல எந்த ஒரு ஸ்பெசிபிக் ரீஜன்ன்றது நம்ம செலக்ட் பண்ணிக்க கூடாது. குளோபலா தான் இந்த யூனிக் நேம்ல தான் இந்த S3 பக்கெட் இருக்கணும். ஓகே, நம்ம பக்கெட் கிரியேட் பண்ணுவோம். என்ன கிரியேட் பண்ண போறோம்னா டெஸ்ட் பக்கெட் என்பின்ற நேம் கொடுத்துருக்கோம். அடுத்து AWS ரீஜன், நம்ம இந்த பக்கெட் வந்து எந்த ரீஜன்ல இருக்கணும்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா மேஜரா பார்த்தாச்சுன்னா S3 வந்து குளோபல் சர்வீஸ். அடுத்து ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப், இதெல்லாம் நம்ம அடுத்து வர ஒரு டாபிக்ஸ்ல நம்ம இதை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தா கிரியேட் பக்கெட் கொடுத்துடணும். பக்கெட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. கிரியேட் ஆகிட்டு நம்ம கிரியேட் பண்ண பக்கெட் இங்க வந்துருச்சு. டெஸ்ட் பக்கெட் நம்ம கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பக்கெட் இங்க ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்ப அடுத்து என்ன, இது பக்கெட் குள்ள போயிட்டு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணலாம், எப்படி டிலீட் பண்ணலாம் பார்க்கலாம். பக்கெட் குள்ள போயிட்டு நம்மளுக்கு ஆக்ஷன் கிரியேட் போட்டு அந்த ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல நம்ம அப்லோட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும். இதுல என்னன்னா ஆட் ஃபைல்ஸ் ஃபோல்டர், நம்ம இப்போ ஒரு ஃபைலா ஆட் பண்ணணுமா இல்ல ஃபோல்டர் ஆட் பண்ணணுமான்னு கேக்குறாங்க. நம்ம ஒரு ஃபைல் ஆட் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆட் ஃபைல்ஸ் கொடுத்தாச்சுன்னா ஓகே, இது என்னோட ஃபைல் எடுத்து இந்த ஒரு ஃபைலை இங்க நான் ஆட் பண்றேன். index.html ஃபைல் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ஃபோல்டர் ஆட் பண்ண போறேன். ஆட் ஃபோல்டர் கொடுத்துட்டு அக்சஸ் அண்ட் ஃபோல்டர் அப்லோட் கொடுத்த பிறகு இங்க அப்லோட் கேட்கும். நம்ம இங்க அப்லோட் கொடுத்தாச்சுன்னா இங்க விசிபிள் ஆயிடும். நம்ம என்னென்ன எல்லாம் ஆட் பண்றோமோ எல்லாமே ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் அண்ட் செக்ஷன்ல விசிபிள் ஆயிடும். இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 5 இருக்கு. 5 ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இருக்கு. 33.1 KB இருக்கு.
அடுத்து கீழே இது டெஸ்டினேஷன். எந்த டெஸ்டினேஷன் நம்ம பண்றோம்னா S3 குள்ள டெஸ்ட் பக்கெட் நம்ம கிரியேட் பண்ண நேம்ல இந்த ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாமே ஆட் பண்றோம். அப்லோட் கொடுத்தாச்சு, நம்மளோட ஆப்ஜெக்ட் இங்க மேல வந்து அப்லோட் ஆயிட்டு இருக்கும். ஓகே, அப்லோட் சக்சஸ். க்ளோஸ் கொடுத்துட்டு நம்ம பேக் வந்துட்டாச்சுன்னு சொல்லலாம். இப்போ இந்த டெஸ்ட் பக்கெட் குள்ள நம்ம ஆட் பண்ண ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து ஃபோல்டர், இங்க டைப் காட்டுது ஃபோல்டர் இது வந்து HTML பார்த்தோம்னா நம்மளோட ஃபைல் டைப். இப்படிதான் நம்மளோட S3ல எப்படி ஆப்ஜெக்ட் இல்ல ஒரு ஃபைல் ஃபோல்டர் எப்படி ஆட் பண்றதுன்றது நம்ம இப்ப பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் எப்படி நம்ம இதை டிலீட் பண்ணலாம்ன்றதும் பார்த்துருவோம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஃபைல் டிலீட் பண்றேன், index.html ஃபைல் டிலீட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு டிலீட் கொடுத்துட்டு நம்மளுக்கு கீழே வந்து இது பெர்மனன்ட் டெலீட் கேட்குது. அப்போ இங்க வந்து நம்ம பெர்மனன்ட்லி டெலீட் கொடுத்துடணும். பெர்மனன்ட்லி டெலீட் கொடுத்துற பிறகு இங்க டெலீட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட அப்லோட் பண்ண ஃபைல் வந்து டெலீட் ஆயிடும் இங்க. ஆனா இங்க பார்த்தோம்னா நம்ம ஃபோல்டர், நம்மளோட ஃபைல் ஆல்ரெடி டெலீட் பண்ணது டெலீட் ஆயிடுச்சு. இப்போ ஃபோல்டர், இந்த ஃபோல்டரையும் நம்ம டெலீட் பண்றோம். டெலீட் கொடுத்துட்டு சேம் கீழே வந்து பெர்மனன்ட் டெலீட் டைப் பண்ணிட்டோம்னா பெர்மனன்ட்லி டெலீட் கொடுத்துட்டோம்னா நம்ம ஆட் பண்ண ஃபோல்டரும் டெலீட் ஆயிடும். டெலீட் ஆயிட்ட பிறகு பேக். இப்போ இந்த S3 குள்ள போயிட்டா நம்ம ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபோல்டர் எப்படி டெலீட் பண்ண பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தா இந்த பக்கெட்டை எப்படி டெலீட் பண்ணலாம்னா செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துட்டு அப்ப இங்க டெலீட் இருக்கிற டெலீட் பக்கெட் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, டு கன்ஃபார்ம் டெலிஷன் என்டர் த நேம் ஆஃப் த பக்கெட் நேம் இன் டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்ட். இந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல நம்ம பக்கெட் நேம் என்ன கொடுத்தோமோ அது என்ன கொடுத்துட்டு கொடுத்துடணும். டெக்ஸ்ட் பக்கெட் NB கொடுத்துருக்கோம். அதை கொடுத்து நம்ம டெலீட் பக்கெட் கொடுத்தோம்னா பக்கெட் டெலீட் ஆகும். நம்ம இந்த ஒரு செக்ஷன்ல என்ன பார்த்துருக்கோம்னா எப்படி பக்கெட் கிரியேட் பண்ணலாம், அதுல எப்படி ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணலாம், அதுல ஃபைல்ஸ் எப்படி ஆட் பண்றது, ஃபைல்ஸ் ஆட் பண்றது, ஃபோல்டர் ஆட் பண்ண பார்த்துருக்கோம். இனி வர வீடியோல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னா பார்ப்போம். ஸ்டாட்டிக் போஸ்ட் எப்படி பண்றது, S3 சர்வீசஸ், S3 ஸ்டோரேஜஸ்ல என்ன எந்த லெவல்ல இருக்கு, ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ், ஆப்ஜெக்ட் URLனா என்ன, அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோல பார்ப்போம். இது ஒரு பிளேலிஸ்டா மேக் பண்ணிட்டு அதுல ஸ்டார்டிங்ல இருந்து 0 to ஹீரோ மாதிரி கான்செப்ட்ல ஆட் பண்ணலாம். பக்கெட்னா ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம ஆப்ஜெக்ட் எல்லாமே போடுறோம். அதுக்கு ஒரு கண்டெய்னர் தேவை. அந்த கண்டெய்னர் தான் AWS S3ல வந்து பக்கெட்னு சொல்றாங்க. அப்ப ஆப்ஜெக்ட்னா என்னன்னா நம்ம ஆட் பண்ற ஃபைல்ஸ் போடுற எல்லாமே ஆப்ஜெக்ட் சொல்றோம். அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பக்கெட்ல போட்டு எப்படி ஆட் பண்றோம், எப்படி டிலீட் பண்றோம், பக்கெட் எப்படி டிலீட் பண்றாங்க இந்த ஒரு செக்ஷன்ல பார்த்திருக்கோம். இனி வர செக்ஷன்ல S3யோட எல்லா கான்செப்டும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். தேங்க்யூ.